பொம்மூஸ் டச். இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்குல வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணாம ஈஸியா டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி தோல் சீவி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணாதான் சீக்கிரமா வேகும். உருளைக்கிழங்கை எப்போதும் கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் கருப்பாகாம இருக்கும். இப்போ ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் அரைச்ச பட்டை லவங்க சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா புளிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இது ஆயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடயே ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலா உருளைக்கிழங்குல ஈவனா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்க, தண்ணிலாம் கொதிச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணிலாம் ஓரளவுக்கு சுண்டி காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்கு. இதை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம்க்குலாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.